Hello guys, welcome to this new vlog. நான் வந்து புவனேஸ்வர் போகிறேன். ராயடாலேருந்து நேற்றே வந்து ஊர்லேருந்து வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நவரம்பூர்லேருந்து ராய்டா அண்ட் ராய்டா டு புவனேஸ்வர். ஸோ இன்றைக்கி வந்து நான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன் புவனேஸ்வருக்கு ஃபஸ்ட் டைம். ஆல்ரெடி அப்பா கூட போயிருக்கேன், ஆனால் இப்போ நான் தனியாக என்னோடய பர்சனல் வேலைக்குன்னு சொல்லி போகிறது இது வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஸ்டேஷன், இது ராய்டாவோட என்ட்ரன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். இது ஸோ நம்ம உள்ளே போகலாம் கைஸ். நம்ம ட்ரெயின் ஒன்றும் வரோம் 2038 இருக்கா, அதுதான் நம்மளோட இது 8:40 வரும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஸோ நம்ம போகலாம். நம்மளோட பேக்கோட ஜேர்னி வந்து ஒரு கட்டப்பை, அப்புறமா ஒரு ஷோல்டர் பேக். இங்கே குளிருது, ஸோ அதனால் இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளது பிளாட்ஃபார்ம் 1 தான் வரும். நம்ம நிற்கிறது பிளாட்ஃபார்ம் 1 தான். நம்ம 1 தான். ஸோ இந்த இதில் தான் வரும். எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், நான் ட்ரெயின் ஏறிட்டு எதுக்கு போகிறேன் என்ன இதுன்னு சொல்லி கிளியராக சொல்கிறேன், ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி கைஸ், ட்ரெயின் வந்துச்சு. So guys, and finally it's 31 நினைக்கிறேன் guys. finally வந்தாச்சு. S1 32 வந்தாச்சு. இதான் நம்ம பெட்டு. இங்கே ஒரு அங்கிள் இருக்காரு, அவர் ஃபேமிலியோட பேசுகிறாரு. அண்ட் guys, finally ட்ரெயின்குள்ளே ஏறியாச்சு. ஸோ இன்சைட் ஃபுல்லாக ஏசி கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக. ஒன்றும் பரவாயில்ல, பாத்ரூம் க்ளீனாக இருக்குது. நான் அழுக்காக இருக்கும்னு பார்த்தேன். பாத்ரூம் ஆல் ரைட். கைஸ், நம்ம வந்து புவனேஸ்வர் போய் சேர்றதுக்கு காலைல வந்து 5:20 ஆகும். 5 o'clock 5:30 வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போய் அந்த டைம் போய் சேரும். ஸோ அது வரைக்கும் நைட் ஃபுல்லாக தூங்க வேண்டியதான். நான் எதுக்கு போகிறேன் என்ன இதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ போய் சொல்கிறேன். ட்ரெயின் கிளம்பிச்சு. ஸோ காமிக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிச்சு. இது இங்கே அங்கிள் உட்காந்துருக்காரு. இவரும் வந்து புவனேஸ்வரத்தில் வர்றாரு. அவருடைய பொண்ணை பார்க்க போகிறாரு. பாய் பாய் ராய்டா. சீட்டு வந்து மேலே, ஆனால் நான் வந்து இங்கே வந்து சார்ஜிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இங்கே உட்காந்துட்ருக்கேன், சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு 20 minutes உட்காந்துட்டு தான் மேலே போவேன். ஏன்னா சார்ஜ் பண்ண கம்மியாக இருக்குது. முடிச்சுட்டு மேலே போவோம், ஓகேங்களா? ஃபைனலி மேலே வந்தாச்சு. இப்போ விஷயம் என்னென்னா, நான் எதுக்கு போகிறேன்னா, என்னோடய பாஸ்போர்ட் வந்து வெரிஃபிகேஷனுக்காக தான். ஆல்ரெடி வந்து இது வந்து நான் சென்னையில் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ அந்த ஸ்டேட்டு, ஸோ அதனால் வந்து வெரிஃபிகேஷன் ஆகாது, உங்கள் ப்ரூஃப் அட்ரஸ் வச்சு பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ரீசன் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ உன்னோட 10th மார்க் ஷீட்டை நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே சப்மிட் பண்ணேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ அந்த இதுக்கு போ, மெயின் ஆஃபீஸுக்கு போன்னு சொல்லி. நான் போனது வந்து ஸ்கைவான் பக்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான் அப்ளை பண்ணேன். அங்கே போய் எல்லாமே முடிஞ்சுது. அப்புறம் எனக்கு லெட்டர் வந்தது, இது மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து முடியல, ஏன்னா நீ வந்து சரியான ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணேன்னு. அப்புறம் மெயின் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அங்கே போய் போய் பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்கன்னா, நீ உன்னோட இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் அந்த போலீஸ்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே, நான் எல்லாமே சப்மிட் பண்ணேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறேன், இல்லை நீ அதர் ஸ்டேட்டு, உன்னோட என்ன ப்ரூஃப் வச்சு நான் இது பண்ணுறது, சரின்னு சொல்லி விட்டு வந்துட்டேன். சரி தேவையே இல்லை அங்கே பண்ண வேணாம்னு சொல்லி இங்கேயும் வந்து பண்ணேன். நவரம்பூர் சொல்லி எங்கள் ஊரில் அங்கேயே பண்ணேன். ஸோ எல்லாமே அங்கேயும் அதே மாதிரி தான் எல்லாமே சப்மிட் பண்ணேன். லாஸ்ட்டில் பார்த்தா மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி
லெட்டர் வந்தது. இதுமாதிரி உன்னோட டாக்குமெண்ட்ஸ் நீ சரியாக சப்மிட் பண்ணல, புவனேஸ்வர் வாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் புவனேஸ்வர் மறுபடியும் போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இங்கே வந்து ரைடில் வந்து 840 ஏறினேன். 850 எடுத்தாங்க. நான் நாளைக்கு அங்கே சேரும்போது வந்து 520 ஆகிடும். ஸோ 520 ஆயிடுச்சுன்னா எங்கள் மாமா வீட்டு இருக்குது. ஸோ மாமா வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து மாமா வீட்டில்னா அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். போய் அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் போய் 12:30 to 12:40 நாளைக்கு. இன்றைக்கி வந்து டேட் 8 Jan 8 2026. ஓகேவா? இது வந்து 2வது வாட்டி மறுபடியும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். பாஸ்போர்ட் வந்தால் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லி யோசித்தேன். நான் லாஸ்ட்டாக பார்த்தா பாஸ்போர்ட் தான் நமக்கு இஷ்யூ ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம காலைல பார்ப்போம். இங்கே மாமா வீட்டில் போய் இறங்கிடுவேன். அம்மா அங்கேருந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் டைம் 12:30 to 12:40. ஸோ அந்த டைமில் போய் ஆஃபீஸில் போய் சப்மிட்லாம் பண்ணிவிட்டு நான் என்னன்னு சொல்லி அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? டேட்லாம் ரொம்ப கடுப்பாகுது. பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லாருமே வாங்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட அப்ளை பண்ணாங்க, எல்லாருமே வாங்கிட்டாங்க. நான் தான் ஒன்றும் வாங்காமல் இருக்கேன். சரி, ஓகே கைஸ், எல்லாம் நன்மைக்கு, எது நடந்தாலும் நன்மைக்கு இல்லை. அதனால் அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? சென்னையில் கைஸ் வந்து இறங்கியாச்சு. ஆன் டைமில் 5:10 ரீச் ஆயிடுச்சு. புவனேஸ்வர் வந்தாச்சு. இந்த வேலை நடந்துட்டுருக்கு போல். ஓகே, நம்ம எக்ஸிட் வெளியே ஆகலாம். எந்த வழியாக எக்ஸிட் ஆகிறது கூட தெரியாது எனக்கு. கேட்டு போக வேண்டியதான். அண்ட் கைஸ், இங்கே வந்து புவனேஸ்வரில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு ஃபுல்லாகவே. இந்த சைட் ஃபுல்லாகவே வேலை நடந்துட்டுருக்கு. வெளியே இது மெட்ரோவா இல்லைன்னா வேறு எதுவும் தெரில. பஸ் ஸ்டாண்ட் இங்கே பக்கத்துலன்னு காமிக்குது. ஆனால் நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகல, ரேப்பிடோ புக் பண்ணி வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து புவனேஸ்வர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இவி வண்டி நிறையா இருக்குது. இவி வண்டி, இதோ இவி வண்டி தான். இங்கே நிறைய இவி வண்டி ஓடிட்டுருக்கு. அங்கே பாருங்களேன், ஒரு டபுள் டெக்கர் பஸ் இவி. நம்ம வந்து இங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி மாமா வீட்டுக்கு போகலாம். நிறைய இவி வண்டி இருக்கு. டபுள் டெக்கர் பஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒடிசாவில். இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டபுள் டெக்கர் இது வந்து புவனேஸ்வர்லேருந்து பூரி போகுது இந்த வண்டி. அண்ட் இவங்களுக்காக சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அந்த ஆப்போசிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த பஸ்ஸுக்கு இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது நம்ம வெளியே போகலாம். இந்த அந்த இடம் சார்ஜிங் ஸ்டேஷன். ரேபிடோ வந்துச்சு. டிரைவர் எப்படி இருப்பாருங்க. அங்கே கொஞ்சம் வந்திருந்தோம் மார்னிங் டைம். பயங்கரமாக இருக்கு. ஸ்டேடியம், கலைஞர் ஸ்டேடியம்.
கைஸ் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து என்ட்ரி பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் என்ட்ரி பண்ணிட்டு இது வந்து ரயில்வே குவார்ட்டர்ஸ். இது நம்ம வந்துருக்குது. ஃபுல்லாகவே ரயில்வே குவார்ட்டர்ஸ். எங்கள் மாமா ரயில்வேஸில் வேலை செய்கிறார். ஸோ அதனால் இங்கே தங்கிட்டு இருக்க ரயில்வேஸில். கைஸ் ஃபைனல் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இது தான், புவனேஸ்வர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். இந்த பில்டிங்கு வந்த வேலை வந்து சிறப்பாக முடிஞ்சுது. விஷயம் என்னென்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து டிஸ்பேட்ச் ஆகும்னு இருக்காங்க. என்னோடய 10th 12th மார்க் ஷீட் கேட்டாங்க. ஸோ அது கொடுத்தேன். ஏன் இனிஷியல் ஆட் பண்ணலன்னா அப்புறம் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டேன். அது எல்லாமே பதில் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே 2 டேஸில் டிஸ்பேட்ச் ஆகும்னு இருக்கான். இப்படி ஆச்சுன்னா நல்லது. 2 டேஸ்னால் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, டேட் 9 ஃப்ரைடே இன்றைக்கி. ஸோ 2 டேஸ்னால் அதான் மண்டே டியூஸ்டேக்குள்ளே டிஸ்பேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகேங்களா? பாஸ்போர்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே இருக்கிற இடத்த வந்து புவனேஸ்வரில் வந்து சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ மால் மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம். புவனேஸ்வரில் மால். கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ராஜ் மஹால் ஃப்ளைஓவரில். கேரளா பார்த்தா பயங்கரமான வண்டி. ஸோ அந்த ஃப்ளைஓவர் தாண்டினா ஆப்போசிட்டில் வந்து ஒடிசா ஸ்டேட் மியூசியம் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அங்கே போய் என்னென்ன இருக்குது என்ன சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்களா? கமான் கைஸ் அங்கே போகலாம். ஃபைனலி வந்து ஒடிசா ஸ்டேட் மியூசியமுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். ₹20 இந்த டிக்கெட்டு. அண்டு கிளாக் ரூமில் பேக் குத்தாச்சு. ஃபுல்லாக ஃப்ளார்ஸாக இருக்குது பாருங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே அக்கா கூடலாம் வந்திருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. ஸ்டேட் மியூசியம் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே தான் மியூசியம் போல். மியூசியம்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து எடுக்கலாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.